ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்கல்ல பை 16 ரன்ஸ். ரைட், இதில் என்ன பெரிய புதுமைன்னு பார்ப்பீங்க. நிறைய புதுமை இருக்குது. லோவஸ்ட் டோட்டல் டிஃபெண்டடுங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இந்த 18 வருஷத்தில். ஆமாம், இதுதான் 111 ரன் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க 1/16 ரன்ஸ். இதே கேகேஆர் தான் கொஞ்ச நாள் முன்னாடி 245 டிஃபெண்ட் பண்ண முடியல. கர்டசி அபிஷேக் சர்மா டமால் டிமில் அடிச்சார், ஞாபகம் இருக்கா? வானவெடிக்கை. அதான் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் ஆஃப் அன்சர்டனிட்டின்றது அதுக்கு தான் சொல்கிறது. 245 டிபெண்ட் பண்ண முடியல, இன்றைக்கி 111 டிபெண்ட் பண்ணிட்டாங்க. பட் பிரெயின்லெஸ் கிரிக்கெட் பை கேகேஆர் தான் சொல்லணும். அண்ட் பிரில்லியன்ட் கேப்டன்சி பை ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸோட காம்பினேஷன் டெட்லி டேஞ்சரஸ் காம்பினேஷன். பிக்சர் அபி பாக்கி மேரே தோஸ்த் அப்படின்னு ஷாருக் கான் சொல்கிறார். இப்போ அவருக்கே சொல்லிட்டாங்க, பிக்சர் அபி பாக்கி மேரே தோஸ்த். 111 எடுக்க முடியல. சொன்ன லோவஸ்ட் டோட்டல் இதுக்கு முன்னாடி எதுன்னு கேட்பீங்க. நம்ம தான் சிஎஸ்கே 116 அடிச்சாங்க. இதே பஞ்சாப் தான். அப்போ அது பேர் அப்போ வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் 92 ஆல் அவுட் 24 ரனில் ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. எப்போன்னு கேட்பீங்க. அது ஆச்சு 2009. எத்தனை பேர் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னு ஞாபகம் இல்லை. 16 வருஷத்துக்கு முன்னாடி. அதை இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் பீட் பண்ணியிருக்காரு. குட். அண்ட் எஸ், ஓப்பனிங் 39 ரன்னு கடகடன்னு அடித்தார் ஆர்யா. அவர் தான் நம்ம கலியில் கேட்ச் விட்டார்ல, அந்த ஆர்யா. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 39, 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 23 சஷாந்த் சிங். இந்த 2 பார்ட்னர்ஷிப் தான் பஞ்சாப் கிங்ஸை 111 கொண்டு போச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் டக்கு. பிரில்லியன்ட் போலிங். எப்போதுமே போலிங்கை பற்றி குறைய சொல்ல முடியாது. கேட்காரு சுனில் நாராயண் 2 விக்கெட்டு, வருண் 2 விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 3 விக்கெட். இஸ் அ வெரி குட் ஃபாஸ்ட் பாலர், வெரி குட் ஃபைன். அவரும் நல்லா விடாரு. சேஸ் பண்ணும்போது தான் 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் உலகம் 55 ரன் 111 சேஸ் பண்ணுறீங்க. ரகுவன்ஷி 37, ரஹானே 17. கொலாப்ஸ். இதுதான் கொலாப்ஸுங்கிறது. 72 ஃபார் 3லேருந்து 79 ஃபார் 8. 5 விக்கெட் 7 ரனில் வந்துச்சு 22 பாலில். பிரில்லியன்ட் போலிங் பை பஞ்சாப் கிங்ஸ். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, 62 ஃபார் 2 வந்துட்டாங்க. 60% டார்கெட் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த ஃபீல்டு என்ன செட் பண்ணியிருக்காரு பாருங்கள். தமிழ்நிலையில் ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள். டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபீல்டு. இங்கே தான் கேப்டன்ஸோட ஷூட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் எந்த பவுலரை கொண்டு வரணும், எந்த இடத்துல ஃபீல்டை அப்ளை பண்ணணும், ப்ரெஷர் ஃபீல்டர் மூலமாக எப்போ ஃபீல்டரை ஓப்பன் பண்ணுன்றதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். 6 பேர் பேட்டை சுற்றி இருக்காங்க. பொதுவாகவே டெஸ்ட் மேட்ச்சில் தான் அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி சாஹல் பிரில்லியன்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ். நான் எப்போது சொல்லுவேன், எங்கே கேட்குறீங்க நீங்கள்? அந்த மாதிரி எடுத்துட்டால 4 விக்கெட்டு 4 ஃபார் 28. நம்ம தான் இன்னும் சென்னையில் பிச்சு அடாப்ட் ஆகல, அது அவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கோ ஜான்சன் ஒரு 3 விக்கெட்டு. இந்த இவரோட கேப்டன்சி பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் சாஹல் ஓவர் முடியும்னு மார்க்கோ ஜான்சன் கொண்டு வந்தார். ஐ வாஸ் சர்ப்ரைஸ். ஐயோ, மார்க்கோ ஜான்சன் எதுவும் கொண்டு வர, எஜ்ஜி ஆச்சுன்னா போயிடுமே. ஸ்பின்னர் நல்லா போடுறாங்களா, அதுவும் மேக்ஸ்வெல் வேறு அங்கே இருந்தார். அன்றைக்கி மேக்ஸ்வெல் நல்லா போட்டுட்ருக்காரு. அவர் தானே கொண்டு வரணும்னு நினச்சேன். ப்ரூவ் மீ ராங். வந்தார்ல மார்க்கோ ஜான்சன். யூஸ் இஸ் ஹைட் வெரி வெல். 7 அடிக்கு மேலே இருப்பார் அவர் ஹைட்டை. ரசலை போல்ட் பண்ணிட்டாருங்க டமால்னு. ரசல் காட் ஸ்டண்ட். ரசல்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவள் தான் அடிச்சான் வாச்சான் போச்சான் அப்படி தான். இந்த பிரெயின்லெஸ் கிரிக்கெட் ஏன் விளையாண்டாங்கன்னா என்ன அவ்வளோ ஹரின்னு எனக்கு புரியவே இல்லை. ஸ்பெஷலி ரிங்கு சிங்கை நான் சொல்கிறேன். மேலே 4 பேர் அவுட் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்திருக்கீங்க ரிங்கு சிங். யூஆர் கால்டு ஃபினிஷர். இந்தியன் டீம் உள்ள நாக் பண்ணிட்டுருக்கீங்க. டீம் உள்ள வர்றதுக்கு 11 ஓவர் இருக்குது. இன்னும் 40 தான் வேணும். சென்சிபிளி விளையாடுறதை விட்டுட்டு வெளில போகிறாருங்க லாப் பண்ணுறதுக்கு. இவரை சால டர்ன் ஆகிடுச்சு. பால் அக்லி ஸ்டம்ப்டு. தி வே கேம் அவுட். சால் அடிக்கிறது பார்த்தா ஏதோ அந்த பாலில் அடிச்சா 20 ரன் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டாரு பேருக்கு. அண்ட் யூ டுக் தட் விக்கெட். சிம்பிள். இந்த ஐபிஎல்ல இன்டர்நேஷ்னல் T20 நான் சொல்கிறேன். டெஸ்ட் மேட்ச் 1 டே விட்டுருங்க. இந்த T20 வந்து செல்டம் வெரி ஃபியூ பீப்புள் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபியூ பேட்ஸ்மேன் குட் ஷாட் ஆன் அ குட் பால். குட் பாலில் குட் ஷாட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பார்க்க அழகாக இருக்கும். அது சில உதாரணம் சொல்லணும். நம்ம விராட் கோலி ஆகட்டும், ஏன்னோ. அண்ட் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. கேன் வில்லியம்சன், ரோஹித் சர்மா, லிஸ்ட் கோஸ் ஆன். ஆனால் கண்ணை மூடிட்டு சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. அதுதான் நடந்தது. ரசல் போல்ட் ஆனதாகட்டும், ஜான்சன் போல்டா, சுனில் நாராயணே சொல்கிறேன். 110 தான் வேணும். எல்லாம் ஓப்பன் ஆடணும்னு அவசியமா என்ன? இதே சுனில் நாராயண் சென்னைக்கு எதிராக அடிச்சார். 10 ஓவரில் அடிச்சுட்டு போயிட்டார் டமால் டிபில்னு. இன்னைக்கு முடியல பார்த்தீங்களா. ஈ காட் அவுட். ரைட், அவரான ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிட்டார். பின்னாடி வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? கண்ணு மூடி விளாசும் போது பட்டுச்சுன்னா 6, இல்லைன்னா போல்டு. டீம் கெட்டு போனால் நான் வந்துடும் வெளில. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ரஹானேயா போஸ்ட் மேட்சில் அட்மிட் பண்ணார். எஸ், நான் அந்த ஷாட் விளையாடி கூட எல்பி விளையாட்டார். சால் ஐ ஷுடன்ட் ஹவ் பிளேட் தட் ஷாட். ஏன்னா ரஹானே மாதிரி ஆள்லாம் இதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போக வேண்டிய மேட்ச் அது. ரகுவன்ஷி நல்லா விளையாண்டார் 37, ரசல் ஒரு 17. இவ்வளோக்கு ரசல் ஒரு ஓவரில் 16 ரன் வரை அடிச்சிட்டாரு சாலில். ஆமாம், அது அவர் மட்டும் எப்படி அடிச்சாருன்னு நீங்கள் கேட்பீங்க. எப்போதுமே ரசல் 200 ஸ்ட்ரைக் ரேட்டு சாலுக்கு எதிர. ஆமாம், ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். ஸோ அவர் அடிச்சார் 16, ஸ்டில் வித் இன் த கிரிப். பட் முடிஞ்சு போச்சு. 15 ஓவர், இன்னும் 5 ஓவர் வேறு பாக்கி இருக்குது. 95 ஆல் அவுட்டு. பிச்சில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் இருந்தது. பவுலர்ஸ் பிச்சு தான் அது. இட் வாஸ் நாட் அ பேட்ஸ்மேன் பிச். பேஸுக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு, ஸ்பின்னர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. பவுன்ஸ் வாஸ் தேர், டர்ன் வாஸ் தேர். அதனால தான் சார்ல் ஸ்பின்னர் 4 விக்கெட்டும், மார்க்கோ ஜான்சன் 3 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்.
நேற்று கூட நிறைய பேர் போட்டிருந்தீங்க லக்னோ சூப்பர் ஜெயின்க்கு எதிராக ஏன் சார் இவ்வளோ ஸ்லோவாக விளையாடுறாங்க நடுவில். யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு த பிச், யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு த bowlers ஆல்சோ. முந்தா நேற்று மட்டும் தோனியும் சிவம் டூவே இதே மாதிரி நானும் அடிக்கிறேன்னு போயிருந்தேன்னு வச்சுக்க, இதே கதி தான் இருக்கும். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த பிச். அதனால தான் சொன்ன தோனி அங்கே இருந்தது சிவம் டூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ன்னு. ஏன்னா சிவம் டூபே இன்ஸ்டிங்க்டை அவர் கம்மி பண்ண வேணாப்பா, இந்த பிச்சு நம்ப முடியாது, பொறுமை, சிங்கிள் டபுள்னு வெறும் 4-6 மட்டும் தான் அடிக்கணுமா என்ன? பார்த்தீங்களா இப்போ டிஃபரன்ஸ் தெரியுது இல்லை? நிறைய பேர் நீங்கள் சொன்னது அந்த மிடில் ஆர்டர் இன்னும் வீக் தான். மிடில் ஆர்டர் நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ சிஎஸ்கே. அது ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் வேணும். நீங்கள் 19.1 ஜெயிக்கிறீங்களா 5 ஓவரில் ஜெயிக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் முக்கியம், அப்புறம் தானே ரிட்டர்ன் ரேட்டு. அந்த ஷ்ரேயஸ் ஐயர் சஹல் பவுலிங் போடும்போது எப்போ க்ளோஸ் இன் ஃபீல்டர் கொண்டு வரணும், எப்போ ஃபீல்டை ஓப்பன் பண்ணணும், எப்போ டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக. அதனால தான் போன சீசனை கப்பு ஜெயிச்சார்ல கேகேஆருக்கு. சாதாரண பிளேயர் இல்லை அவர், வெரி குட் கேப்டன். அவர் பிலீஃப் இருக்கணும், செல்ஃப் பிலீஃப் ரொம்ப முக்கியம். அது பாண்டிங் எப்போதுமே உண்டு, பாண்டிங் அண்ட் ஷ்ரேயஸ் ஐயர். எஸ் வீ கேன் டூ இட், உன்னால் முடியும் தம்பி, தம்பி தான் அதான் எங்களால் முடியும், காட்டுறேன் பார் அப்படின்னு 111 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. எனிவே நெவர்தலஸ் 51 டாட் பால் விளையாண்டாங்க. விளையாண்டது 91 பால் தான் கேகேஆர். அதில் 51 டாட் பால். அந்த 51 டாட் பால் விளையாண்டிங்களா, இன்னும் ஒரு 10 டாட் பால் விளையாண்டா என்ன குறைஞ்சா போயிட போகுது? இன்னும் தான் இருக்குல்ல, இன்னொரு 30 பால். பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். லோவஸ்ட் எவர் டோட்டல் டிஃபெண்டட். வெல் டன். bowlers win your tournament. நான் சொல்லணும் இல்லையா, bowlers சி சால். ரைட், அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மேட்சை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஒரு 10 லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.